வணக்கம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு 128 புள்ளிகள் அதிகமாக க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.8% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் 16,625 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 65 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. பிறகு லோ ஆன 16,495, அது முந்தின க்ளோஸுக்கு கிட்டத்தட்ட அதே லெவல் தான். ஹை ஆன 16,647 எட்டியது நிஃப்டி. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 4% விழுந்தது. நிஃப்டி பிஇ ஆகஸ்ட் 23ஆம் தேதி டேட்டாவில் 25.28. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டில் கேப் அப் இருந்திருக்குங்க. அப்புறம் 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் இருந்திருக்கு. ஸோ நேற்று மாதிரியே கேப் அப் ஓப்பன் ஆனது. திருப்பி மறுபடியும் கீழே விழுமா நிஃப்டி அப்படின்ற ஒரு ஐயம் எழுந்தது. ஆனால் 16,500 ஒரு சப்போர்ட் எழும்பியது. பையர்ஸ் மேலே கொண்டு போயிட்டாங்க நிஃப்டியை. இப்போ நிஃப்டி க்ளோசிங் பார்க்கும்போது 16,625. செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் செக்டர் அதிகபட்சமாக 2.9% அதிகரித்தது. மீடியா கிட்டத்தட்ட 2% அதிகரித்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் மற்றும் ரியாலிட்டி தலா 1.8% அதிகரித்தது. ஆயில் அண்ட் கேஸ் 1.7%, பேங்க் 1.7%, பிரைவேட் செக்டர் பேங்க் 1.5%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.4% அதிகரித்தது. ஃபார்மா மற்றும் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் தலா 1.28% அதிகரித்தது. ஆட்டோ 0.75%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஃப்ளாட்டாக இருந்தது. ஐடி 0.24% விழுந்தது. எஃப்எம்சிஜி 0.7% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் பஜாஜ் ஃபின்சர்வ் கிட்டத்தட்ட 8% அதிகரித்தது. ஹிண்டல்கோ 4% கிட்டத்தட்ட அதிகரித்தது. அதானி போர்ட்ஸும் கிட்டத்தட்ட 4%. டாடா ஸ்டீல் 3.5%, பஜாஜ் ஃபினான்ஸ் 3% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் நெஸ்லே இந்தியா 1.4% விழுந்தது. பிரிட்டானியம் அதே அளவுக்கு விழுந்தது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1%, HDFC 1%, இன்ஃபோசிஸ் 1% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கொரோனா வேக்சின் தயாரிக்கக்கூடிய ஃபைசர் கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் முழு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த முழு ஒப்புதல்னா என்னன்னு பார்க்கும்போது, அவங்க கூடுதலான டேட்டாவை வெரிஃபை செய்ததற்கு பிறகு தான் இந்த முழு ஒப்புதல் வழங்குறாங்க. இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யூஸுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கிடைச்சிருக்கு நிறைய வேக்சினுக்கு. இது என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, எமர்ஜென்சி யூஸுக்கு டேட்டாவுடைய எண்ணிக்கை குறைவு, ஆனால் முழு ஒப்புதல் வழங்கும் போது டேட்டாவுடைய எண்ணிக்கை அதிகம். இன்ஃபோசிஸ் குறித்து ஒரு செய்தி வெளியே இருக்கு. அவங்களுடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கிறதாகவும், அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $100 பில்லியன் கடந்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இது 4வது கம்பெனி இந்த $100 பில்லியன் பட்டியலில் இடம் பிடிக்கிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் HDFC பேங்க் இதற்கு முன்னாடி $100 பில்லியன் மார்க்கெட் கேப்பை எட்டிய கம்பெனிஸ். ரெமி செக்யூரிட்டிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் டீலிஸ்டிங் செய்வதற்கான ஒரு திட்டத்தில் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். டீலிஸ்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். என் கண்ணுக்கு தென்பட்ட ஒரு பேட்டர்ன் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். அது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ருச்சி சோயா குறித்து ஒரு அப்டேட் இருக்குங்க. ருச்சி சோயாவுடைய ஒரு பழைய செய்தி நமக்கு தெரியும். அவங்க ஃபாலோ ஆன் பப்ளிக் இஷ்யூ செய்ய போகிறதா ஒரு அறிவிச்சிருந்தாங்க. IPO மாதிரி FPO செய்ய போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான அப்ரூவல் அவங்க செபி கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க போல தெரியுதுங்க. இப்போ என்ன செய்தினா, வேறொரு கம்பெனியான ஆஷவ் அட்வைசரி லீகல் கேஸ் போட்டிருக்காங்க ருச்சி சோயா மீது. என்ன பின்னணினா, ஒரு ஆண்டிற்கு முன்பாகவே ஆஷவ் அட்வைசரிக்கு 18.67 மில்லியன் ஷேர்ஸ் கொடுப்பதாக ருச்சி சோயா சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் வழியாக, ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வழியாக. ஆனால் இப்போ இதுவரைக்கும் இன்னும் அந்த ஷேர்ஸ் அலாட்மெண்ட் செய்யப்படலை அப்படின்னு அவங்க லீகல் கேஸ் போட்டிருக்காங்க. ருச்சி சோயா இந்த FPO அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் அந்த கேஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆச்சு. 6.5% குறைவாக லிஸ்ட் ஆச்சுங்க. இந்த வீடியோ சேர தருணத்தில் இன்ட்ராடேல 6.5% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். அதே மாதிரி கெம்ப்ளாஸ் சான்மார் இன்னைக்கு லிஸ்டிங் ஆனது. 3% குறைவாக லிஸ்ட் ஆச்சுங்க IPO பிரைஸை காட்டிலும். இன்ட்ராடேல 6% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் IPO பிரைஸை கம்பேர் செய்யும் போது.
தனலட்சுமி பேங்க் குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெனால்டி விதிச்சிருக்காங்க தனலட்சுமி பேங்க் மீது 27.5 லட்சம் ரூபாய். எதற்காக இந்த அபராதம்னு கிளியரா சொல்லீங்க. நிறைய வயலேஷன்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த பெனால்டின்ற மாதிரி அந்த செய்தியில சொல்லியிருக்காங்க. JSW ஸ்டீல் லிமிடெட் அவங்களுக்கு இக்ரா கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி லாங் டர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு அப்கிரேட் ஆயிருக்கு. AA- இருந்து AA ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. கப்ரா எக்ஸ்ட்ரூஷன் டெக்னிக் இன்னைக்கு இன்ட்ராடேல 18% அதிகரித்தது கலக்கியிருக்காங்க. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்கு. கம்பெனி வார்ட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டின்ற கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8000 பேட்டரி பேக்ஸ்க்கான ஒரு ஆர்டர். வார்ட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் கம்பெனி தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தயாரிக்கக்கூடிய கம்பெனிங்க. அவங்க தயாரிக்கக்கூடிய வண்டியுடைய பேர் ஜாய் இ பைக்ஸ். நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இருந்து ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஆர்டருடைய மதிப்போ கால அளவோ கம்பெனி வெளியிடல. இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. வண்டர்லா ஹாலிடேஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய கொச்சியில இருக்கிற பார்க்கை வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி திறக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. கம்பெனியுடைய ஒரு ப்ராடக்டான ஹிமாலயன் வாட்டர் வந்து இப்போ யூகேல விற்பனை செய்ய போறதாக கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. அங்க அறிமுகம் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக ஆன்லைன்ல தான் அது பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பிறகு அது ஸ்டோர்ஸ்க்கு மூவ் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதானி குரூப் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனி ஒரு புது சப்சிடரி கம்பெனியை அமைக்கிறாங்க. PLR சிஸ்டம்ஸ் இந்தியா அப்படின்ற பெயர்ல. எதற்காக அமைக்கிறாங்கன்ற காரணமும் சொல்லியிருக்காங்க. அவங்க டிஃபென்ஸ் மற்றும் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட் இதுல உற்பத்தி செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. 16% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல இருந்து ஒரு அப்டேட்டும் இருக்கு. கம்பெனி கனடாக்குரிய இமிகிரேஷன் கன்சல்டன்சி சர்வீசஸை லான்ச் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் குடும்பத்தினருக்கு கனடாக்கு போகணும் விருப்பப்படுறவங்களுக்காக இந்த சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற இலக்கு பார்த்தீங்கன்னா 800 இருந்து 1000 அப்ளிகேஷன்ஸ் அடுத்த ஒரு ஆண்டிற்குள்ளார ப்ராசஸ் செய்யணும் அப்படின்ற இலக்கு வச்சிருக்காங்க. NTPC தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஜூன் மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ₹3.15 ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு உரியது. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ கம்பெனி வெளியிட்டிருக்காங்க செப்டம்பர் 10ஆம் தேதி. டாடா குரூப்புடைய கம்பெனியான இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஃபண்ட் ரைசிங் குறித்து. 3000 கோடிகள் வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒப்புதல் கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு. ரைட்ஸ் இஷ்யூ குறித்து கூடுதலான தகவல் பிற்பாடு வெளியிடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ரைட்ஸ் இஷ்யூ ஒரு கம்பெனி அறிவிச்சா பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். எதுவுமே செய்யாமல் விட்டால் அந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நஷ்டம் ஏற்படும். ஸோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு செபி கிட்ட இருந்து முதற்கட்ட ஒப்புதல் கிடைச்சிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 9% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். வோல்ட் ஆம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி கஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடை அவங்களுடன் இணைப்பதற்கான ஒரு திட்டத்தில் இருக்காங்க. இந்த திட்டத்திற்கு இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். லோதா குரூப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி பூனேவை சார்ந்த கோயல் கங்கா டெவலப்மெண்ட்ஸ் உடன் இணைந்து பூனேல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்காக 700 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறதா கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸ் அமைக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்திய அரசு 12,000 கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்க உள்ளதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. டிஜிட்டல் கோல்டு விற்பனை செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸில். அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து டிஜிட்டல் கோல்டு விற்பனை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு க்ரோ ஆப், அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால் ஓஸ்வால் எல்லாமே ஸ்டாக் புரோக்கர்ஸாக இருக்கிறவங்க. ஆனால் அவங்க டிஜிட்டல் கோல்டு விற்பனை செய்கிறாங்க. இது வந்து புரோக்கிங் பிஸ்னஸ் கீழே வராது அப்படின்னு செபி சொல்லியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்படுது. அதனால இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தரப்புலேருந்து எல்லா புரோக்கர்ஸ்க்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. டிஜிட்டல் கோல்டு அவங்க பிளாட்ஃபார்மில் விற்பனை செய்யக்கூடாது. இது செப்டம்பர் 10ஆம் தேதியுடன் இது நிறுத்த வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பதாக அந்த செய்தியில் வெளியாயிருக்கு. லூப்பின் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்து யூகேல லான்ச் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. ஆஸ்மா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இது.
இன்ஃபோசிஸ்க்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அவங்களுடைய யுசிஏஎஸ்ன்ற கிளையண்ட் கிட்ட இருந்து 3 வருட கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. யுசிஏஎஸ்ன்ற கிளையண்ட் யுகே கிளையண்ட். அவங்க எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு கிளையண்ட். அவங்க கிட்ட இருந்து 3 வருஷ கான்ட்ராக்ட் கிடைத்திருப்பதாக இன்ஃபோசிஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் உடைய மதிப்பு என்ன அப்படின்னு கம்பெனி வெளியிடல. ஏபிபி இந்தியா லிமிடெட் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஃபரிதாபாத் ஆலையில லோ வோல்டேஜ் மோட்டார்ஸ் உடைய உற்பத்தி அதிகமாயிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க. அந்த தகவலின் அடிப்படையில் கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனியான பிஹெச்இஎல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல 51% வச்சிருந்தாங்க. அது அனைத்துமே கேரளா அரசுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவங்க போர்டு ஒப்புதலுடன். இது ஜூன் அல்லது ஜூலை மாதத்திலே இந்த நியூஸ் வெளியாச்சுங்க. ஸோ இப்போ மறுபடியும் அவங்க இதை தாக்கல் செஞ்சிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.